ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடசி தமிழ். ஸோ என்ன மேட்டர் அப்டின்னா 2 நாளா நான் வீடியோ போடல. ஸோ எல்லாருக்கும் சாரி. Instagramல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் தட். "என்னய்யா வீடியோவே போட மாட்டேங்கிற? எங்கேய்யா போன?" அப்படிங்கிற மாரி நெறைய கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் தீபாவளி வரதுனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஸோ அதனால தான் வீடியோவ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டுருக்கு. வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரேக்க பத்தி நம்ம டோட்டலா ஒரு வீடியோ போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான்ல இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஹோல்டும் பண்ணிட்டேன். ஏன்னா வொர்க் அதிகமா இருக்கிறதுனால. ஸோ சாரி ஃபார் தட். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதனால வீடியோ ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பையனோட பேர் வந்து பெர்னாண்டோ லோப்பஸ். இந்த பையன பத்தி நான் பேசியே ஆகணும். பிகாஸ் 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பையனோட நியூஸ பார்த்தேன். ஸோ நம்ம ஃபோர்ட் லெஜண்ட்ஸ்க்கு வந்து நம்ம உடனே இத வந்து சொல்லிறலாம். தெரிஞ்சாலும் பரவால்ல, தெரியலனாலும் பரவால்ல. நம்ம வந்து சொல்ல வேண்டியது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பட்டுச்சு. அதனால நான் சொல்ல வந்தேன். இந்த பையன் வந்து 1 வயசு இருக்கும்போது, இந்த பையனுக்கு வந்து ஒரு டெரிபிளான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் இந்த மாரி சொல்லலாம். அதாவது ஒரு கொதிக்கிற சுடு தண்ணி வந்து இந்த பையனோட ஃபேஸ்ல வந்து பட்டிருக்கு. 1 வயசுல. யோசிச்சு பாருங்க. ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு கொதிக்கிற ஒரு சின்னூண்டு சொட்டு கூட நம்ம விரல்ல பட்டாலோ, இல்ல நம்ம முகத்தில பட்டாலோ நம்ம வந்து அப்படியே துடிப்போம். 1 வயசு தான் இருக்கு. ஒரு கொதிக்கிற தண்ணி இந்த பையனோட மூஞ்சில வந்து விழுந்திருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்திருக்காப்ல. பொழைக்கவே முடியாதுங்கிற டாக்டர்ஸ்லாம் இது பண்ணப்பட்டு, அவன் வந்து பொழைச்சதே ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவன் வந்து அந்த இன்சிடென்ட்லேருந்து அவன் வந்து வெளில வர்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும். நீங்க வந்து நம்ம தளபதி மாரி கதவுக்கு வெளில நின்னுகிட்டு, "இந்த சொசைட்டிலாம் பார்க்காத, வெளிய வா" அப்படிங்கிற மாரி தட்டிட்டுலாம் கூப்பிட முடியாது. ஏன்னா, ஒரு பையனோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பையன் வந்து அதையும் மீறி அவனோட ஃபேவரைட் ஸ்போர்ட் ஃபுட்பால வந்து எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருக்காப்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வயசுல வந்து ஒரு டோர்னமெண்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன டோர்னமெண்ட்லாம் ப்ளே பண்ணும்போது, ஒரு கிளப்ஸோட ஸ்கவுட்ஸ் எல்லாமே அங்க இருப்பாங்க. ஒரு பிரேசிலியன் ஸ்கவுட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு அர்ஜென்டினியன் ஸ்கவுட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பானிஷ் ஸ்கவுட்ஸா இருக்கட்டும். எல்லாருமே வந்து ஒரு ஸ்கவுட் நெட்வொர்க் வந்து அங்கங்க அந்த பசங்களலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே யூத் அகாடமிக்கு கொண்டு போயிருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம போட்டஃபோகோ கிளப் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த பையன் ப்ளே பண்ணிட்டு இருக்க டோர்னமெண்ட்ட வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த பையனோட ஸ்கில் செட்ட பார்த்து அவங்க வந்து போட்டஃபோகோ இப்ப அவங்களோட அகாடமில இவன வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இத நான் இப்ப கூட எனக்கு கொஞ்சமா கூஸ் பம்ப்ஸ் வருது. ஏன்னா, ஃபுட்பால் வந்து பியாண்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன இந்த பையன் வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து உணர்த்தியிருக்கான். அண்ட் போட்டஃபோகோவோட அகாடமிக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் இந்த இந்த டைம்ல வந்து நம்ம உங்களோட சார்பா, என்னோட சார்பா நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஃபேஸ் எல்லாம் பார்க்காம, அவனோட பேக்கிரவுண்ட பார்க்காம, அவனோட ஸ்கில் செட்ட பார்த்து, ஓகே இந்த பையன் வந்து இம்ப்ரெஸ் பண்றான். டோர்னமெண்ட் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். எடுத்து அகாடமிக்குள்ள தூக்கி போடுறா அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயத்த வந்து போட்டஃபோகோ பண்ணியிருக்காங்க. அதர் கிளப்ஸ் பார்த்திருக்கலாம். அவங்க வந்து இவன எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே போட்டஃபோகோ வந்து இம்மீடியேட்டா ஆக்ட் பண்ணி, "நீ எங்க டீமுக்கு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இத நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நெனச்சேன். ஸோ எஸ் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபுட்பால் நியூஸ்க்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 974 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம இப்ப இருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த வீடியோல நீங்க நெனச்சீங்கன்னா கூட ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு 1000க்கு போட்டு விட்டுறலாம். நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் 2 அக்கவுண்ட் வச்சிருக்கேன் ப்ரோ. 2லயுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். 1000 வந்து சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எஸ் தீபாவளிக்குள்ள பண்ணா நல்லாருக்கும். ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டாட்டா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹார்ட் வொர்க்கர், ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். இப்போ இருக்கிற ஸ்ட்ரைக்கர்ஸ்லயே ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் பிளேயர் அலாங் வித் ஓசிமன் அப்படின்லாம் ஓசிமன் வந்து என்னதான் அவன் 300K பெர் வீக் வந்து டிமாண்ட் பண்ணாலுமே, அவன் வந்து அவ்ளோ காசு ஏர்ன் பண்ணாலுமே, கேலட்டாசரேக்கு வந்து மெயின் ஸ்ட்ரைக்கரா இருந்தாலுமே, ஹி இஸ் அண்டர் ரேட்டட். பிகாஸ் ஹாலண்ட் எந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியோட, ஒரு எபிலிட்டியோட அவன் வந்து ஸ்கோர் பண்றானோ, அதுக்கு குறைச்சல் இல்லாம ஓசிமன் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அத நீங்க வந்து இப்போ லிவர்பூல் வெர்சஸ் கேலட்டாசரே கேம்ல பார்த்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நாப்போலில இருக்கும்போது பார்த்திருப்பீங்க. அவன சுத்தி அந்த கிரியேட்டிவ் பிளே மேக்கர்ஸ் இருக்கும்போது, அவனோட அந்த ஸ்பெஷாலிட்டி அவ்ளோ நல்லாருக்கும். அதே மாரி தான் இப்ப வந்து மட்டேட்டா. பிகாஸ் நம்ம ஆளு வந்து 21 ஏஜ்ல வந்து நம்ம ஆளு ஃபுட்பால வந்து அந்த சீனியர் ஃபுட்பால் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் 20 ஏஜ்ல வந்து இவர் வந்து பிரெஞ்சோட 3 டிவிஷன், 3 டயர் டிவிஷன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரீமியர் லீக்ல எப்படி EFL கப்புன்னு ஒண்ணு இருக்கு. EFL சாம்பியன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி இருக்குல்ல. அந்த மாரி பிரெஞ்சோட 3 டயர் லீக்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. 21 ஏஜ்ல 2ண்ட் டயருக்கு மூவ் பண்றாப்ல. பிரான்ஸோட 2ண்ட் டயருக்கு. அங்கேருந்து புண்டஸ்லீகா கிளப் வந்து வாங்குறாங்க. மெயின்ஸ்ன்னு ஒரு கிளப் வந்து வாங்குறாங்க. அங்கேருந்து 23 ஏஜ்ல பிரீமியர் லீக் போறாப்ல. பிரீமியர் லீக்ல ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. ஏன்னா, எடுத்தோனே பிரீமியர் லீக்ல உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போறதில்ல. பேக்கப் பிளேயரா தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் அப் பிளேயரா வந்து, அங்கேருந்து கடுமையா உழைக்கிறாப்ல. ஏன்னா, பிரீமியர் லீக்ல அதுவும் ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் ஒரு கிறிஸ்டல் பேலஸ் மாரி ஒரு அண்டர் ரேட்டட் டீம்ல. அங்க இவரு ஷைன் பண்ணி, இப்ப 28 ஏஜ்ல பிரான்ஸுக்கு டெபூ பண்ணி, டெபூல ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. இது எந்த அளவுக்கு நான் விஷயம்னு பாருங்க. பிகாஸ் கிரிக்கெட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப லேட்டா கிரிக்கெட்குள்ள வந்து ஷைன் ஆன பிளேயர்லாம் பார்த்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் டெசி, மைக்கேல் எஸ்ஸி. இந்தியால அதிகமா பார்க்க முடியாது. பட் இந்த மாரி நீங்க ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா, டேவிட் டெசி, மைக்கேல் எஸ்ஸிலாம் இருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கால பார்த்தீங்க அப்டின்னா,
ஃபேஃப் டு பிளஸி வந்து சின்ன வயசுல அதிகமா எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் போக போக தான் அவர் வந்தாப்புல. லேட் கரியர்ல தான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அப்புறம் ஐபிஎல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா வந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி டு பிளஸி மாதிரி, மைக்கேல் லஸ்ஸி மாதிரி இங்க மட்டேட்டா ஃபுட்பால்ல வந்தாலுமே நான் லேட்டஸ்ட்டா வந்திருக்கேங்கிற மாரி பிரான்ஸ்க்கு லேட்டா 28 இயர்ஸ் ஏஜ்ல வந்து உள்ள வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. எந்த ஒரு விஷயம்னு பாருங்களேன். பிகாஸ் எக்கிடிகே மாரியான ஒரு பிளேயரே நடுவுல வந்து ஒரு பேக்கப் பிளேயரா தான் உள்ள வந்தான். யாரோ ஒரு பிளேயர் வந்து இன்ஜூர் ஆயிட்டாங்கங்கிறதுனால தான் உள்ள வந்தாப்புல. ஆனா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டீம்லயே இருந்திருக்காரு மட்டேட்டா. ஸோ எஸ் பிரான்ஸோட கோச் டெஸ்சாம்ப்க்கு வந்து இந்த நேரத்தில நம்ம வந்து விஷயம் சொல்லியே ஆகணும். பிகாஸ் டேலண்ட்ட உள்ள எடுத்துட்டு வரணும். நீங்க வந்து ஃபுட்பால்ல பாலிடிக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஜெயிக்க முடியாது. டேலண்ட்ட எந்த அளவுக்கு உள்ள எடுக்குறீங்களோ, இப்ப நெதர்லாண்ட்ஸ்லாம் பாருங்களேன், கோமன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். டிலிக்ட்ட உள்ள எடுத்துட்டு வரல. அப்புறம் நெறைய பிளேயர்ஸ மத்த டீம் நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மத்த டீம்ல இருக்கிற நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் உள்ள எடுத்துட்டு வரல. அதே பிளேயர்ஸ் விர்ஜில் வான் டைக் அப்புறம் வந்து நம்ம மைக்கேல் டிவானு இந்த மாதிரியான பிளேயர்ஸே வச்சு உள்ள ஓட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, ஃபுட்பால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அத தான் வந்து பிரான்ஸோட கோச்சும் சரி, போர்ச்சுகலோட கோச் வந்து என்னதான் டேலோ நல்லா ப்ளே பண்ணாலுமே, அவன வெளில தூக்கிட்டு இப்போ கென்செலோ உள்ள இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹாவர்னர்ஸ் வந்து ரைட் பேக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாரிலாம் பண்ணா தான் உங்களோட கோச் வந்து ஃபுட்பால் டீம நடத்த முடியும். அந்த ஃபுட்பால் டீம வந்து விக்டரிக்கு கொண்டு போ முடியும். குளோரிக்கு கொண்டு போ முடியும். ஸோ எஸ் இது ஒரு விஷயம். நான் இத வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் ஆல்சோ சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ த கிங் ஆஃப் ஃபுட்பால் அப்டின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்ல டாப் கோல் ஸ்கோரரா வந்திருக்காப்ல. இப்போ ஹங்கேரியில வந்து 2 கோல்ஸ் அடிச்சாப்ல. பட் டீம் வந்து டிரா பண்ணிடுச்சு. லாஸ்ட்ல அந்த நூனோ மெண்டிஸ் வந்து என்னன்னு தெரியல. எப்பயாச்சும் ஒரு நேரத்தில மிஸ்டேக் பண்ணி விட்டுறாப்ல. அண்ட் போர்ச்சுகலோட சென்டர் பேக்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தோணிட்டு இருக்கு. பிகாஸ் 2 கோல்ஸ் அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு 1-1 ஆச்சு. அதுக்கப்புறம் 2-1 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 2-2 கடைசில சோபாஸ்லாய் வந்து ஒரு ஈஸியான கோல். அந்த கோல் அடிச்சு ஏதோ வின் பண்ண மாரி ஏதோ கத்திக்கிட்டு இருந்தான். அது வேற விஷயம். பிகாஸ் சோபாஸ்லாய் பண்ற விஷயம்லாம் எனக்கு அந்த நேரத்தில போர்ச்சுகல் மாரி ஒரு டீம் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற டீம நீங்க டிராப் பண்ணிட்டு அந்த மாரி கத்துறது ஓகே. பட் நீ வேர்ல்ட் கிளாஸ் கோல் எதுவும் அடிக்கல. அந்த மாரி கத்திட்டு இருக்கான். பட் ஃபுட்பால் இஸ் கம்ப்ளீட் எமோஷன். நம்ம எல்லாருக்கும் புரியுது. ஒரு டேப் இன் அடிச்சாலும், ஒரு பெனல்டி அடிச்சாலும் அந்த மாரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொனால்டோலாம் எத்தன வாட்டி நம்ம ஒரு டேப் இன் அடிச்சுட்டு, அந்த செலிப்ரேஷன் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஒரு இன்டென்சிட்டில நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, யார்றா அவன் வின் பண்ண மாதிரி ஒரு கொலாசோ அடிச்ச மாரி இப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி தோணும். பட் அதுக்கப்புறம் தான் போக போக நம்மளுக்கு புரிய வரும். ஆமா, இந்த ஸ்டேஜ்ல இந்த மாரி ஒரு டீமுக்கு எதிரா நீங்க ஆப்போசிட்டா நீங்க கோல் அடிக்கும்போது, உங்களோட பல்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி எங்கேயோ போயிரும். ஸோ எஸ் ஹி இஸ் இன் கரெக்ட் பொசிஷன். ரொனால்டோ வந்து 2 கோல்ஸ் அடிச்சு வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்ல. மெஸ்ஸிய ஓவர்டேக் பண்ணி தான் வந்திருக்கான். எஸ் நெறைய பேர் மெஸ்ஸியோட ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ரொனால்டோ வந்து ரொம்ப இந்த டாப் டீம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாம ரொம்ப இந்த 100 ரேங்கிங் அப்புறம் 80 ரேங்கிங் இந்த மாரி டீம்ஸ் கூட தான் நெறைய ப்ளே பண்ணுவான். இன்டர்நேஷனல் பிரேக்லயா இருக்கட்டும், வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்ல இருக்கட்டும். வேர்ல்ட் கப்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ளே பண்ண மாட்டான் அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். 2020 யூரோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொனால்டோ தான் ஐ திங்க் 2020 எஸ் 2020 யூரோஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ தான் டாப் கோல் ஸ்கோரர். அலாங் வித் இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருப்பான். அலாங் வித் அந்த பிளேயர் 5 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அங்கலாம் எங்கடா போனீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்போ நேஷன்ஸ் லீக்ல நல்லா ப்ளே பண்ணான். ஃபைனல்ல ஒரு கோல் அடிச்சான். ரொனால்டோ வந்து ஃபைனல்லலாம் வரவே மாட்டான். ஃபைனல்ல காணாம போயிரும் அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்து இருந்துச்சு. பார்த்தா ரொனால்டோ வந்து ஃபைனல்ல ஒரு கோல் நேஷன்ஸ் லீக்ல. அந்த ஆன்டிசிபேஷன் குக்குரெலா நின்னுட்டு இருப்பான். குக்குரெலாவ தாண்டி ஆன்டிசிபேஷன்ல ஒரு டேப் அண்ட் கோல் தான் அது. பட் வொண்டர்ஃபுல் ஃபினிஷ். வாலில ஃபினிஷ் பண்ணியிருப்பான் அந்த கிராஸ்லேருந்து. ஸோ இந்த மாரியான ஒரு கோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஆமான்டா கிங் ஆஃப் ஃபுட்பால்ரா, கோட் ஆஃப் ஃபுட்பால்ரா அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தோணும். பட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது ஒரு நிலையான விஷயம் கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். பெலேவ நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நெனச்சிட்டு இருந்தோம். ஜிடான நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொனால்டினியோ நெனச்சிட்டு இருந்தோம். மேரடோனா நெனச்சிட்டு இருந்தோம். ரொனால்டோ நெனச்சோம். மெஸ்ஸிய நெனச்சோம். லமீன் யமால் இப்ப அப்கமிங்கா வந்துகிட்டு இருக்கான். டெசிரே டூவே சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பர்கோலா பிளேயர்ஸ் ஆர் அப்கமிங் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. கிரிக்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர நம்ம வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு இருந்தோம். காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பவுமே காட் ஆஃப் கிரிக்கெட் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அதுக்கப்புறம் விராட் கோலி வரலையா? டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலி வந்து சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான்டா. ஜோ ரூட்லாம் செம்மையா ப்ளே பண்ணிட்டு இருக்கான்டா. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் வரலையா? ஸோ இந்த மாரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிபேட்குள்ள நான் வரதுக்கு விரும்பல. பிகாஸ் தட்ஸ் அ புல்ஷிட் என்னைய பொறுத்தவரைக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா? ஐ அக்ரி. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஐ அக்ரி. பட் ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஐ டோன்ட் அக்ரி தட்ஸ் புல்ஷிட். அது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நெறைய பேரோட ஒப்பீனியன் நெறைய மாரி இருக்கும். ஸோ எஸ். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, நம்ம கோல்டன் பாய் அவார்டுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து இந்த 25 மென் ஷார்ட் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. அதில பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஸ்கெல்லி ஆர்சனலோட லெஃப்ட் பேக் ஸ்கெல்லி இருக்காப்ல. அதுக்கப்புறம் நம்ம யீல்டிஸ் இருக்காப்ல. குப்ராசி இருக்காப்ல. லெனி யோரோ இருக்கான். அப்புறம் நம்ம பெர்க்வெல் இருக்கான். டோட்டனம்ல இருக்கான் இல்லையா? அவன் இருக்கான்.
ஸோ நெறைய பிளேயர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஜாயர் எம்ரி, பிஎஸ்ஜியோட ஜாயர் எம்ரி இவன் இருக்கான். டிஸ்ரே டூவே இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்ல பிஎஸ்ஜி கூட ஒரு சாம்பியன்ஸ் லீக் கூட மையூல்னு ஒரு பிளேயர் வந்து கோல் அடிச்சிருக்காப்ல. அவன் இருக்காப்ல. அப்புறம் ரீலி, அப்புறம் கிரே நெறைய பேர் இருக்காங்க. 25 பீப்பிள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கே இவங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா 25 டூ 26 இதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த கோல்டன் பாய் அவார்ட் வந்து குடுக்க போறாங்க. ஏன்னா இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்றவங்கலாம் ஷார்ட் லிஸ்ட்க்கு தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு லமீன் யமால் தான் அந்த அவார்ட வாங்குனான். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க லமீன் யமால் தான் அந்த அவார்ட வந்து வாங்குனான். ஸோ லமீன் யமால் இதுல ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவார்ட வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியாது. ஒரு அவார்ட் வாங்குனா அவ்வளோதான். அந்த கோல்டன் பாய் அவார்ட் வந்து அவ்வளோதான். அதோட போயிடுச்சு. ஸோ எஸ் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல்ல வந்து இந்த எமர்ஜிங் அவார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு அவார்ட் குடுப்பாங்க. அதே மாரி தான். நீங்க வந்து கோல்டன் பாய் அவார்ட் வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த அவார்ட வாங்குறதுக்கு நீங்க தகுதி கிடையாது. அவ்வளோதான். நீ ஒரு கோல்டன் பாயா உனக்கு அவ்வளோ தங்கத்த பூசி உனக்கு அனுப்பிச்சாச்சு. மறுபடியும் நீ தங்கத்த பூசணும்னா வராத. பின்னாடி அடிச்சு தொரத்தி விட்டுருவோம் அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அதனால தான் பெட்ரி, காவி இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் உள்ள வர ஷார்ட் லிஸ்ட் ஆகாதத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்கலாம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு யாரு ப்ரோ இதில வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரு சான்ஸ் இல்லன்னு நான் சொல்றேன். இதில வந்து லிவர்பூலோட நியூ சென்டர் பேக் சைனிங் லியோனின்னு ஒரு பிளேயர் இருக்காம்ல. லியோனியா? கியோனியா? அந்த மாரி ஒரு பிளேயர் இருக்காப்ல இல்லையா? இட்டாலியிலேருந்து ஒரு பிளேயர் வந்து 30 மில்லியனுக்கோ என்னமோ வாங்குனாங்க. அந்த பிளேயருக்கு வந்து ஏசிஎல் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அவனலாம் வாங்குறதுக்கு சான்ஸே இல்ல. பட் சான்ஸஸ் வந்து இனிமே வரதுக்கு சான்ஸஸ் இருக்கு. என்னோட ஒப்பீனியன் குப்ராசி, ஜயர் எம்ரி, லெனி யோரோ, டிஸ்ரே டூவே இந்த 4 பேர் வாங்குறதுக்கு நெறைய சான்ஸஸ் இருக்கு. மத்தபடி யாரு ப்ரோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜோ பெல்லிங்ஹம் இருக்கான். பட் பொருசியா டாட்மண்ட்டுக்கும், ஜோ பெல்லிங்ஹமுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. மினிட்ஸ் வந்து குடுக்க மாட்றானுங்க. சீக்கிரமே வெளியில எடுத்துடுறானுங்க. சப்ஸ்டிடியூட்லாம் உள்ள கொண்டு வரானுங்க. அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்குற மாரி எனக்கு தெரியல. ஸோ ஜயர் எம்ரி, அப்புறம் மஸ்தன் டூனோ சான்ஸஸ் மஸ்தன் டூனோ உள்ள இருக்காப்ல. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 20, 19, 18, 21 இந்த மாரி ஏஜ் கேட்டகரி தான். ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. பிகாஸ் உங்களோட ஆன்ஸர்லாம் கேட்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஸோ இந்த அவார்ட யார் வின் பண்றதுக்கு தகுதியா இருக்கா? யாரு இந்த சீசன வந்து ரொம்ப பெருசா எடுத்துட்டு போறா? அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நீங்க சொல்லுங்க. உங்களோட காமெண்ட்ஸ்க்கு நானும் ரிப்ளை பண்றேன். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திபோ கோர்த்தா வந்து லெமன்ஸ பத்தி சென்னி லெமன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். நெறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். 90% ஆஃப் த பீப்பிளுக்கு தெரிஞ்சிருக்கும். பெல்ஜியமோட கோல் கீப்பர் தான் செனி லெமன்ஸ். அதாவது திபோ கோர்த்தா இருக்கான் இல்லையா? ரியல் மேட்ரிடோட கோல் கீப்பர். அவனோட பேக்கப் கோல் கீப்பர் தான் செனி லெமன்ஸ். திபோ கோர்த்தா ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் நேஷனல் ஃபுட்பால்லேருந்து ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் அப்புறம் ரிட்டயர் ஆயிருவதான்னு நெனைக்கிறேன். ஆனதுக்கப்புறம் செனி லெமன்ஸ் தான் பெல்ஜியமோட ஃபர்ஸ்ட் டீம் கோல் கீப்பர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிகாஸ் மேன் யுனைட்டடுக்கு இன்னும் இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து கோல் கீப்பரா இருக்க போறாப்ல. ஸோ கோர்த்தா வந்து செனி லெமன்ஸ் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் போனத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு கொஸ்டின் இன்டர்வியூல கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நெறையா பண்ணுவான். கிராஸஸ்க்கு பால கேட்ச் பண்ண வர்றதுக்கு தயங்கவே மாட்டான். கம்ப்ளீட்டா உள்ள வந்திருப்பான். ஆல்ரெடி நீங்க மேட்ச்ல பார்த்திருப்பீங்க. அதாவது பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்ல சண்டர்லேண்ட் மேட்ச்ல பார்த்திருப்பீங்க. கிராஸஸ்க்குலாம் வரதுக்கு தயங்கவே பட மாட்டான். சேவ்ஸ்லாம் பக்காவா பண்ணுவான். என்னோட ரீஜன் மாரியே இருப்பான். அப்படிங்கிற மாரியான ஒரு அப்படி சொல்லல. பட் என்னோட ரீஜன் மாரியே இருப்பாங்கிற மாரியான ஒரு இன்டர்வியூ தான் குடுத்திருக்காப்ல. அஃப்கோர்ஸ் இப்ப அப்கமிங் இந்த வீக்ல வந்து ஒரு டிஃபிகல்ட்டான மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கணும். பட் ஐ ஹோப் ஹி வில் டூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆல்சோ அவ் என்னதான் நீ அவே ஸ்டேடியம்க்கு போனாலுமே, உங்களோட ஹோம் ஃபேன்ஸ்க்கு போய் நீங்க கிளாப் பண்றத விடவே கூடாது. அப்படிங்கிறது ரியல் மேட்ரிட் லெஜெண்ட் கோர்த்தா வந்து சேன் லெமன்ஸ்க்கு சொல்லியிருக்கான். ஏன்னா, நீங்க கோர்த்தாவ எப்படியா பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. என்னதான் லாஸ் பண்ணியிருந்தாலுமே, ஒரு ரியல் மேட்ரிட் வந்து இப்போ பார்சிலோனாக்கு போறாங்க. அஃப்கோர்ஸ் ரியல் மேட்ரிட்டோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்சிலோனா ஸ்டேடியம்க்கு வர தான் போறாங்க. என்னதான் லாஸ் பண்ணாலும் உங்களோட ஃபேன்ஸ் அங்க அவே எண்ட்ல போயிட்டு, அங்க போய் நீங்க வந்து கிளாப் பண்ணணும். அங்க போய் நீங்க ஃபேன்ஸ வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். ஓகே இந்த மேட்ச் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வி வில் டூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாரியான ஒரு திங்ஸ் தான் அஸ் அ பிளேயரா உங்கள வந்து மோட்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து நீங்க வின் பண்றதுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ இந்த மாரியான விஷயத்த வந்து நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்த்தா வந்து நெறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஆல்ரெடி இன்டர்வியூல. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னு நெறைய சொல்லியிருப்பான். ஸோ அதே தான் இங்க சேன் லெமன்ஸ்க்கும் சொல்லியிருக்கான். அவே அவே கிளப்புக்கு போனாலுமே, ஸ்டேடியம்க்கு போனாலுமே, உன்னோட ஹோம் ஃபேன்ஸ நீ வந்து கிளாப் பண்றதுக்கு, அக்னாலெட்ஜ் பண்றதுக்கு நீ மறக்கக்கூடாது. அத சொல்லியிருக்கான். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரதர்ஹுட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ட்ரெய்னிங் ட்ரெய்னிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாரி, ஒரு பிரதர்ஹுட் மாரி ரொம்ப ஒரு அந்யோன்யமா தான் இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாருக்கு. நம்மளோட கோல் கீப்பர், நம்ம மேன் யுனைட்டடோட கோல் கீப்பர், ஒரு லெஜெண்டரி கோல் கீப்பரோட சேர்ந்து ட்ரெய்னிங் பண்றது, அவன் லெசன்ஸ கத்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் ஒனானாலாம் பார்த்தீங்க, பயந்திர்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க மேன் யுனைட்டட்ல பயந்திர், ஒனானாவும் சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நெனச்சு பாருங்க. 2 மோசமான கோல் கீப்பர் சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ எஸ் இது ஒரு நல்ல விஷயம் பயந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கான நியூஸ் இதுதான். ஸோ உங்களோட தாட்ஸ், உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமெண்ட்ல வைங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிட்டு வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 1Kன்னு ரொம்ப தூரத்துல இல்ல. எஸ், அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங் நவ்.